நம்ம கடவுளுடைய அவதாரம் நம்ம கேப்டன். வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனும் இவர் மாதிரி வாழணும், அப்படி வாழ்ந்து காட்டணும். எத்தனை லட்சக்கணக்கான பேருக்கு நல்ல செஞ்ச ஒரு புண்ணியம், லட்சம் சொல்லக்கூடாது, கோடிக்கணக்கான பேருக்கு. ஆனால் இவர் மாதிரி ஒவ்வொருவரும் வாழணும். சின்ன வயசுலேருந்து நான் வந்து அவருடைய தீவிர ரசிகர். கடவுளாக படைக்கப்பட்ட ஒரு அவதாரம் தான் நம்ம கேப்டன். ஒரு ஆண்டு தலைவர் இல்லாமல் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு நல்லதே யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. கேப்டன் தான் எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. ஆனா தமிழக மக்கள் வந்து நம்ம வந்து இழந்துட்டோம் கேப்டனை. அப்படி இருக்கிறப்ப வந்து அவரை வந்து வர வைக்க முடியல, மிகப்பெரிய வேதனையா இருக்கு. சிறு வயசுல இருந்து நான் அவருடைய தீவிர ரசிகர். நான் பெரிய ரசிகர் சொல்றத விட தீவிர வெறியன் நான். ஆனா கேப்டன் நம்ம தேர்ந்தெடுக்காம விட்டது நம்ம தமிழக மக்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறு. இனிமேல் தவற யாரும் செய்யாதீங்க. இந்த மாதிரி நல்ல மனிதர் நம்ம கூடவே இருக்காரு, எல்லாரும் நல்லா இருக்கணும். அவருடைய முதலாம் ஆண்டு குருபூஜையில் கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஒரு வருடமா உங்க தலைவர் இல்லாம எப்படி இருக்கு? தலைவர் இல்லாத தாய் இல்லாத பிள்ளை போல இருக்கும். நான் 7 வயசுல இருக்கும்போது என் தந்தையை இழந்தேன். அன்று எனக்கு வழி தெரியவில்லை. இன்று என் தலைவர் இல்லாதது என் தாய் தந்தையை கூட நினைக்கல. என் தலைவர் இல்லாத தினம் தினமும் நான் வேதனையோடு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறேன். ஒரு நாளும் ஒரு நிமிடமும் தலைவரை நினைக்காததில்லை. இன்று முதல் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டமா இருக்க போது தலைவர் கேப்டன் அவர்கள் இருக்கும் போது 2015ஆம் ஆண்டு விஜயபிரபார் அவர்கள் மாநில இளைஞரணி செயலாளர் பதவி வழங்க வேண்டும் என்று திருக்கோயில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மாவட்ட அண்ணன் எல்வி அவர்கள் விழுப்புரம் மாவட்ட தேமுதிக சார்பாக இது வைத்தார்கள், கோரிக்கை வைத்தார்கள். கட்சி வந்து அனைத்து மக்களும் தலைவர் வந்து செய்ததை அவர் வெளியே காட்டவில்லை. மக்கள் இன்றுதான் புரட்சியாக எழுச்சியாக அவருடைய நலத்திட்டங்களையும் பல உதவிகளையும் இன்று வெளியே மக்களுக்கு தெரிகிறது. அவர்கள் இல்லாததை தனது மகனை வைத்து தமிழகத்தில் அடுத்தது எங்கள் கழக பொதுச்செயலாளர் அந்நியார் அவர்களோ இல்ல தலைவருடைய தலைமகன் பிரபாகரன் அவர்களோ இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி இருக்குது என்று தமிழக மக்கள் தினம் தினம் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு உறுதுணையாக அனைத்து மீடியாக்களும் உறுதுணையாக இருக்கிறது.